வானங்களையும் பூமியும் அகிலங்களையும் படைத்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அத்தியாயம் 55 ஆயத்து 1 அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கும்போது இந்த குர்ஆனை நம்ம எப்படிலாம் அவனுக்கு பணிஞ்சு வாழணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த விளக்கங்கள் பூரா குர்ஆன்ல அல்லாஹ் கொடுத்துட்டே வரான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவன்தான் மனிதனை படைத்தான். அவனே குர்ஆன் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே குர்ஆன் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். இதுக்கான விளக்கங்களையும் அல்லாஹ் நமக்கு ஒரு ஆயத்தையும் நம்ம சிந்திக்கும் போது நிறைய விளக்கங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அந்த விளக்கங்கள்லாம் எப்படின்னா நம்ம அல்லாஹ்வுக்கு பணிவதற்காகத்தான். அல்லாஹ்வுடைய நல் உபதேசங்களை கேட்டு பணிஞ்சு வாழ்வதற்காகத்தான். அப்போ சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இருக்கின்றன. அப்போ சூரியனுக்கு என்ன அல்லாஹ் கட்டளை விதித்தானோ அதன்படி சூரியன் அதனுடைய கணக்கின்படி அது செயல்பட்டு வருகிறது. சந்திரனும் அவன் கணக்குப்படி அதுவும் செயல்பட்டு வருகின்றது. செடிகளும் கொடிகளும் மரங்களும் அவனுக்கே பணிகின்றன. அதே மாதிரி செடிகளும் கொடிகளும் மரங்களும் மகரிப் ஆயிட்டா அப்படியே வாடி அது பூரா திக்ர் செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அதிகாலை அப்படியே பசுமையாக ஆயிடுது. அப்போ இது பூரா அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி நியாயத்தை நிலைநிறுத்தினான். மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி நியாயத்தை நிலை நிறுத்தினான். அப்போ நீங்கள் வரம்பு மீறாது இருப்பதற்காக திரும்ப அல்லாஹ் என்ன சொன்னான்டா, நீங்கள் வரம்பு மீறாமல் இருப்பதற்காகவும். ஆகவே நீங்கள் நியாயத்துடனே தீர்வு செய்யுங்கள், அநியாயம் செய்யாதீர்கள். நீங்கள் எதாக இருந்தாலும் நியாயத்தோட நடங்க, அநியாயம் செய்யாதீர்கள். இன்னும் பூமி படைப்பினங்களுக்காக அவனே விசாலமாக அமைத்தான். இந்த பூமியை அல்லாஹ் தஆலா படைப்பினங்கள் அனைத்துக்கும் அதை விசாலமாக்குனேன் அப்படிங்கிறான். அவனுடைய இப்போ சொல்லிகிட்டே வரல, மனிதன்லேருந்து எல்லா இதையும் எல்லாம் படைச்சிருக்கான். இந்த பூமியில் தான் மரம் செடி கொடி கால்நடைகள்லேருந்து பறவைகள் மனிதர்கள் அனைத்தையும் இந்த பூமியில் தான் படைத்திருக்கேன். அதனால இந்த பூமியை நான் விசாலமாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் கனி வகைகளும் பாலைகளுடைய பேரித்த மரங்களும் தூளிகள் பொதித்த தானிய வகைகளும் வாசனை உள்ளவையும் இருக்கின்றன அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அந்த விவசாயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நீங்கள் இரு வகுப்பினரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? திரும்ப அல்லாஹ் என்ன கேட்குறான் அப்படின்னா, இவ்வளவு படைப்புணங்களையும் நான் படைச்சிருக்கேன், இதை எதாவது உங்களால் பொய்யாக்க முடியுமா? அப்போ மரம் செடி மகரிப் ஆகும்போது அது வாடிடுது, திக்கருக்கு போயிடுது. அதிகாலை திரும்ப அந்த திக்கரோட பசுமையாகுது. இதே மாதிரி தான் மனிதனும் தூங்குறான், அதிகாலை எந்திரிக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு படைப்பினங்களும் அவனுடைய கட்டளைப்படியே நடந்து வருகின்றது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இதை நீங்கள் எப்படி பொய்யாக்குவீர்கள்? அப்போ இதை நீங்கள் பார்க்கத்தானே செய்ய, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நீங்கள் மனிதர் பார்க்குறீங்களா? அப்போ எப்படி என்னுடைய படைப்பினங்களை நீங்கள் எப்படி பொய்யாக்க முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் மனிதர்கள்ட்டையும் ஜின்கள்கிட்டையும் அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஆகவே நீங்கள் இரு வகுப்பினரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? அப்போ அல்லாஹ்வுடைய அருள் கொடை, இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களுமே அல்லாஹ்வுடைய அருள் கொடை. அப்போ அந்த அருள் கொடை எதை பொய்யாக்குவீர்கள்?
அப்போ நம்ம பொய்யாக்க முடியுமா? முடியாதுல்ல. பார்க்குறோம், மரம் செடிகளை பார்க்குறோம், பறவைகளை பார்க்குறோம், இரவை பார்க்குறோம், பகலை பார்க்குறோம், அப்போ சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம். இரவு எப்படி இருக்குது, பகல் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம அறிந்து அதில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள்? உன்னால் பொய்யாக்க முடியுமா? அப்படிங்கிற எல்லாம் வந்து கேட்குறான் நம்மகிட்ட. சுட்ட மண் பாண்டங்களைப் போல் சத்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் மனிதனை படைத்தான். சுட்ட மண் பாண்டங்களைப் போல் சத்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் மனிதனை படைத்தான். அப்போ மனிதனை வந்து நான் களிமண்ணிலிருந்து படைத்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அடுத்தது ஜின்னுக்கு சொல்கிறான், நெருப்பு கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான். ஜின்களை வந்து நெருப்பு கொழுந்திலிருந்து நான் படைத்தேன்கிறான். ஆகவே நீங்கள் இரு வகுப்பினரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? திரும்ப அல்லா கேட்குறான். நீங்கள் இரு வகுப்பினரும் ஜின்களும் மனிதர்களையும் அல்லா கேட்குறான், எதை பொய்யாக்குவீர்கள்? உங்களால் பொய்யாக்க முடியுமா? அனைத்துமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எப்படி பொய்யாக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்குறான். இரு கீழ் திசைகளுக்கும் இறைவன் அவனே, இரு மேல் திசைகளுக்கும் அவன் இறைவன், மேல் திசைகளுக்கும் இறைவன் அவனே. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? திரும்ப அல்லா கேட்குறான். அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோட ஒன்று சந்திக்க செய்தான். அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கின்றது, அவை மீற மாட்டார். இரு கடலையும் ஒன்றோட ஒன்று சேர்த்திருக்கேன், அது அவனுடைய தடுப்பும் இருக்கு, அதை மீறவும் மாட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? அவ்விரண்டிலும் முத்து பவளமும் வெளியாகின்றன. அப்போ கடலுக்குள்ள முத்து பவளங்கள் எல்லாமே எடுக்கிறாங்கல்ல, அப்போ அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அதை நீங்கள் பொய்யாக்க முடியுமா? அப்போ கடலுக்குள்ளே தானே முத்து பவளம் எல்லாம் அதுலேருந்து வெளியாக்குறோம், நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அதை நீங்கள் பொய்யாக்க முடியுமா அப்படிங்கிறத எல்லாம் கேட்குறான். ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? அன்றியும் மலைகளைப் போல் உயர்வாக செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியன.